யாருக்குமே ஸ்டூவை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியாது. சட்டமில்லை உனக்கு தெரியாது, மொட்டை உனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது, எந்த பொட்டமண்டையனுக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஸ்டாகிராம்ல 2 மணிக்கு ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி இன்ஸ்டாகிராம்ல 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டு 1 லட்சம் சேர் போட்டு 1 லட்சம் சேர் போட்டு இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உனக்கு நர்வஸ் லீக்கர் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனா கூட எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதடா, வேட்டக்காரன் தான்டா வேணும். சார், நான் சீட்டிங் மோர்ஜரி பண்ற ஆளு, ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு, அதனால வெறி வருது சார். Doody doody dum dum, doody doody dum, doody doody dum dum, doody doody dum. இவர்களை வெளியே தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு செல்வார்கள். இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லை. 2 வார்த்தைகளை சொன்னால் போதும். ஒன்று, கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவு என்று சொன்னால் எதிர்கட்சியினர் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். 2வது, பூரண மறுவிலக்கு நீக்கம். இதை சொன்னாலும் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். தங்களுடைய பணியை நான் எளிதாக்கி இருக்கிறேன். எல்லாம் கிரிக்கெட் ஆடலாம் வாங்கடா. டேய் வரீங்களா இல்லையா? டேய் என்னடா பண்றீங்க? டேய் வரீங்களா இல்லையா? கொடுத்துட்டு வாங்க, நான் கொடுத்துறேன். ஜஸ்ட் டிடிஎஃப்னு போடுங்க. ட்வின் த்ராட்லெஸ்னு வரும். 4.9 மில்லியன் அதுல இருக்கும். ஆமா, இவர் தெரியாதா உங்களுக்கு? தெரியாது இல்ல, அவங்க என்ன பைக்கா ஓட்டுவாங்க? தெரியாதா? பைக் ஓட்டுவேன் நான். பைக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பைக் தான் போட்டோவா இருக்கும். டிடிஎஃப்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. தெரியாதா உங்களுக்கு? எல்லாரும் இல்ல, நான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. வெளிநாடா நீங்க? கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர்ல இருந்துட்டு இவருக்கு தெரியாதா? சாரி, எனக்கு தெரியாது. பரவாயில்ல. இல்ல, நீங்க கோயம்புத்தூர்ல எந்த ஊரு? அசையாத மரம் ஒன்றே. திருநெல்வேலி எங்கன்னு கேட்டா வெள்ளிங்காடுன்றீங்க. இன்னொரு முறை தப்பு நடக்கும். ஓகே மாமா. அசிங்கம் ஆயிருச்சுடா. ஆமா மாமா. 13 வருஷம். இந்த முறை நம்ம ஜெயிக்கிறோம். விடக்கூடாது. தூக்குறேன். பாயில 10 நிமிடம் பாயில நீ நினைக்கிறது நான் இல்ல.
தான் வாங்கிட்டு வாயில பிரச்சனை இல்லை சார். நினைக்கிறேன்